Hello friends, welcome to சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்னவங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ என்னென்ன மசாலாஸ்லாம் சேர்க்கலாம்னு பார்க்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ சமோசா ஷீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 1 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவோட பட்டர் உருக்கி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சமோசாவோட வெளியே இருக்க லேயர் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கடைசியாக 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மேலே தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நம்ம இதை பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருட்டி எடுத்தாச்சு. பாருங்க, மாவெல்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி மெலிசா திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம திரட்டும் போது மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா மைதா மாவு மேல தூவி விட்டு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. சமோசா ஷீட் ரொம்ப மெலிசா இருக்கணும். அப்போதான் ஃப்ரை பண்ணி வரும்போது மொறு மொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா மெலிசா திரட்டிக்கோங்க. இப்போ மாவு திரட்டி எடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு மெலிசா திரட்டி இருக்கோம்னு. இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு சமோசா ஷீட் மேலேயும் இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 4 சமோசா ஷீட்டையும் ஒன்றாவே தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். ஒவ்வொரு பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே லேயர்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ஷீட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு லேயருக்கு நடுவுலையும் எண்ணெய் தடவினதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு சமோசா ஷீட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ஷேப் வந்ததுக்கு அப்புறமா நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ சமோசா ஷீட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சிருக்கேன். வானல் சூடானதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடுங்க. இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம்.
மசாலா சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுடுங்க. இந்த மசாலா நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்ந்து நல்லா வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்லாம் ஆறுனதுக்கப்புறமா சமோசாக்குள்ளே ஃபில் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது சமோசா ஷீட்டை எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது மடித்து வச்ச சமோசா ஷீட்டை மைதா மாவு பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டு நம்ம ரெடி பண்ண ஃபில்லிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சமோசா ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சமோசா எல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசா எல்லாம் போட்டு பொரிச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே இருக்க லேயர் சீக்கிரமாக கரிஞ்சிடும். இந்த மாதிரி உடனே திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு. சமோசா வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சமோசா எல்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் கண்டிப்பாக அந்த சிக்கன் சமோசாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி ஸ்நாக் ரெசிபி எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா திருப்தியாகவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.